அன்பான சாய் பக்தரே, உன் மனசில் இப்போது பெரிய குழப்பம் இருக்குது. எந்த முடிவை எடுக்கணும், யாரை நம்பணும், எந்த பாதை சரி, எதுவுமே தெளிவாக தெரியாமல் நீ உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருக்க. நீ ஏன் உன்னிடம் கேட்குற, நான் என்ன செய்யணும்? ஆனால் இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க போகுது. இது ஒரு சாதாரண பதிவு இல்லை, இது சாய்பாபா உனக்கு தரும் அறிகுறி. இந்த பதிவு கடைசி வரைக்கும் கேளு. உன் மனசில் இருக்கும் குழப்பம் மறைஞ்சு ஒரு தெளிவான வழி உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ தனியாக இல்லை, சாய்பாபா உன்னோடு இருக்கார். அன்பான சாய் பக்தரே, நீ இப்போது அனுபவிக்கிற இந்த குழப்பம் ஒரு சாதாரண நிலை இல்லை. இது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ஒரு சந்திப்பில் நிறுத்தும். ஒரு பக்கம் பாதுகாப்பான பாதை, மற்றொரு பக்கம் தெரியாத ஆனால் வளர்ச்சி தரும் பாதை. அந்த நேரத்தில் தான் மனசும் ஒரு பக்கம், பயமும் ஒரு பக்கம், இதுக்குள்ளே நீ சிக்கிக்கிட்டு இருப்ப. அந்த நேரத்தில் தான் நீ யோசிக்கிற, நான் எடுக்கும் முடிவு தவறாக போயிடுமா, என்னோடய வாழ்க்கை பாதிக்கப்படுமா? இந்த பயம்தான் உன் தெளிவாக மறைக்கிறது. ஆனால் சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? குழப்பம் என்பது தண்டனை அல்ல, அது உன் உண்மையான பாதையை கண்டுபிடிக்க வைக்கும் ஒரு சோதனை. நீ இப்போது குழப்பத்தில் இருப்பதுக்கான 3 முக்கியமான காரணம் இருக்குது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கிற, அதனால் சிம்பிளான விஷயம் கூட காம்ப்ளிகேட் ஆகிடுது. நீ தவறாக முடிவை எடுத்துருவியோன்னு பயப்படுற. ஆனால் அந்த பயம்தான் உன்னை முன்னேற விடாமல் தடுக்குது. நீ உன்னோட மனசை விட மற்றவங்களோட கருத்தை அதிகமாக கேட்குற. அதனால் என்ன ஆகும் தெரியுமா? உன்னோட வாய்ஸ் மறைஞ்சு போயிடுது, கன்ஃபியூஷன் அதிகரிக்குது. ஆனால் உண்மையை கேட்டுக்கோ, உன் வாழ்க்கைக்கு சரியான பாதை உன்னோட உள்ளுணர்வுக்கு தான் தெரியும். இந்த குழப்பம் உன்னை தள்ளுவதற்காக இல்லை, உன்னை உயர்த்துவதற்காக தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போக வந்திருக்கு. இந்த குழப்ப நேரத்தில் சாய்பாபா உனக்கு சில அறிகுறிகள் கொடுக்குறாரு. அந்த அறிகுறிகளை நீ கவனிச்சிருக்கியா? அன்பான சாய் பக்தரே, இப்போது குழப்பத்தில் இருக்கும்போது சாய்பாபா அமைதியாக இருக்க மாட்டார். ஆனால் அவர் நேராக வந்தும் பேச மாட்டார். ஆனால் அறிகுறிகள் மூலம் உனக்கு வழிகாட்டுவார். அந்த அறிகுறிகள் சாதாரணது போல தோணும், ஆனால் கவனமாக பார்த்தா அதில் ஆழமான அர்த்தம் இருக்கும். நீ எந்த முடிவை தவிர்க்க முயற்சி பண்ணாலும் அதே எண்ணம் திரும்ப திரும்ப உன் மனசில் வரும். நீ அதை இக்னோர் பண்ண முயற்சி பண்ணுவ, வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவ. ஆனால் அது போகாது. ஏன் தெரியுமா? அதுதான் உன் உள்ளுணர்வு. அதில் தான் சாய்பாபா உன்னோடு பேசுகிறார். நீ ரொம்பவே குழப்பமாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு சில நிமிடங்கள் மனசு முழுக்க அமைதியாகிடும். அந்த நேரத்தில் ஒரு பதில் உனக்கு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு சந்தேகம் வரும். முதல்ல ஒரு தெளிவு தான் உண்மை. அது சாய்பாபா உனக்கு கொடுத்த பதில். நீ ஏதாவது யோசித்து கொண்டிருக்கும்போது யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு மெசேஜ் கண்ணில் படும். அது யதார்த்தம் இல்லை, அது உனக்கு அனுப்பப்பட்ட தகவல். சாய்பாபா உனக்கு இன்டைரக்டாக பேசுகிறாரு. நீ ஒரு முடிவை ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவ, ஆனால் அது நடக்காது. லேட்டாகும், ப்ராப்ளம் வரும், அது கேன்சல் கூட ஆகும். ஆனால் இப்போது நீ ஃப்ராக்சுவேட் ஆகுவ. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது உனக்கு சரியான பாதை இல்லைன்னு பாபா ஸ்டாப் பண்ணிடுவார். முதல்ல நீ பயப்படுவ, கன்ஃபியூஸ் ஆகுவ. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கரேஜ் வரும். இதை ட்ரை பண்ணலாமேன்னு தோணும். அது சாய்பாபா உனக்கு கொடுக்குற சக்தி. இந்த எல்லா அறிகுறிகளும் உன் குழப்பத்தில் வைக்கல, உன்னை சரியான பாதைக்கு கொண்டு போக தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அறிகுறிகளை நீ கவனிக்கணும், இதை நீ நம்பணும். இப்போது சாய்பாபா உனக்கு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்ல வர்றார். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையே மாற்றும். அன்பான சாய் பக்தரே, இப்போது கவனமாக கேளு. சாய்பாபா உன்னிடம் நேராக பேசும் தருணம் இதுதான். நீ இப்போது எடுக்க நினைக்கும் முடிவு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதனால தான் நீ இவ்வளவு குழப்பத்தில் இருக்க. ஆனால் இந்த நேரத்தில் சாய்பாபா உன்கிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை சொல்ல வர்றார். பயம் கொண்டு முடிவெடுக்காத, நம்பிக்கையோடு எடு. நீ இப்போது யோசிக்கிற, இது சேஃபாக இருக்குமா, தவறாயிடுமா, நான் இழந்துடுவேனான்னு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பயத்திலிருந்து வருது. ஆனால் சாய்பாபா என்ன சொல்கிறார் தெரியுமா? பயம் உன்னை பாதுகாக்காது, அது உன்னை தடுக்குமே தவிர நம்பிக்கை தான் உன்னை முன்னேற்றும். நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகளை கடந்து வந்திருக்க தெரியுமா? அதையும் கடந்து வந்தது உன் தைரியம்தான், உன் நம்பிக்கை தான். உன் உள்ள ஒரு குரல் இருக்குது, அதுதான் உன் உண்மையான வழிகாட்டி. அதுதான் உன்னோட இன்ட்யூஷன். அதுதான் சாய்பாபா பேசுகிறாரு. நீ இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோ. உன் மனசு அமைதியாக இருக்கும்போது அதுதான் சரியான முடிவு. ஒரு முடிவு உனக்கு பயம் தருதுன்னா அதுதான் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன். ஒரு முடிவு உனக்கு க்ரோத் தருதுன்னா அதுதான் உன்னோட ஃப்யூச்சர். இப்போது உன்கிட்ட சாய்பாபா என்ன கேட்குறாரு தெரியுமா? நீ பயத்தை தேர்வு செய்ய போறியா, இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் பாதையை தேர்வு செய்ய போறியா? நீ தனியாக இந்த முடிவை எடுக்கலை, சாய்பாபா உன்னோடு இருக்கார். அவர் உன்னை தவறான பாதைக்கு அனுப்ப மாட்டார்.
இப்போது இதை மனசில் சொல்லு. நான் பயப்பட மாட்டேன். நான் என்னை நம்புகிறேன். சாய்பாபா என்ன வழி நடத்துகிறாரு. அன்பான சாய்பக்தரே, நீ இப்போது யோசிக்கிற, எப்போ இந்த குழப்பம் முடியும், எப்போ எனக்கு தெளிவான பதில் கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு சாய்பாபா ஒரு சிம்பிளான பதில் சொல்கிறாரு. நீ உன்னை நம்பும் தருணத்தில் உன் குழப்பம் முடியும். நீ வெளியில் இருந்து பதில் தேடிக்கிட்டு இருந்தா ஒருபோதும் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. அது உன்னை இன்னும் குழப்பும். ஆனால் நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து உன் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பிச்சின்னா உனக்கு தேவையான பதில் ஏற்கனவே உனக்குள்ளேயே இருக்கும். நீ எதற்காக இவ்வளவு நாள் குழம்பிட்டு இருந்த தெரியுமா? நீ உன்னையே நம்பலை. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்னோடய மனசை சொல்கிறது சரின்னு நீ நம்புகிற நேரத்தில் அந்த செகண்ட்லேயே ஒரு தெளிவு வரும். குழப்பம் என்பது பதில் இல்லாத நிலை இல்லை, அது பதிலை ஏற்றுக்க முடியாத நிலை. சாய்பாபா உனக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கேன், ஆனால் அதை ஏற்கும் தைரியம் உன்கிட்ட வரணும். நீ அந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கும்போது எல்லாமே மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். வழிகள் எல்லாமே திறக்க ஆரம்பிக்கும். தடைகளும் குறையும். நீ தவறான முடிவு எடுக்க போகிறன்னு பயப்படாத. சாய்பாபா உன்னோடு இருக்கார். அவர் உன்னை வழி நடத்துவார். இப்போது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். உன் குழப்பம் ஏன் வந்துச்சு, சாய்பாபா என்ன சொல்ல வர்றார். ஆனால் இதை கேட்பது மட்டும் போதாது, இதுக்கு நீ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். சாய்பாபா உனக்கு ஒரு 3 முக்கியமான வழிகளை காட்டுறாரு. இதுக்காக நீ பெரிய பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போதும். கண்களை மூடு, மனசில் சொல்லு, பாபா எனக்கு சரியான வழி காட்டுங்கள். நான் எடுக்கும் முடிவு நல்லதாக இருக்கணும். இந்த ஒரு சாதாரண வேண்டுதல் உன் மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். நீ அதிகமாக யோசிக்கும்போது உன் மனசு ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். அதனால் எல்லா பாசிபிலிட்டியையும் அனலைஸ் பண்ணாத, பதிலையும் தேடிக்கிட்டே இருக்காத. பர்ஃபெக்ட் டிசிஷன் எதுவுமே இல்லை. எடுத்த டிசிஷனை பர்ஃபெக்ட் ஆக்குறது தான் முக்கியம். நீ எடுத்த முடிவு தவறானாலும் அது உன்னை கற்றுக் கொடுக்கும். சரியான முடிவு எடுத்தால் அது உன்னை உயர்த்தும். 2 வழியிலையும் நீ தோற்க மாட்ட. அதனால் இப்போது இருந்து பயத்தை விடு, நம்பிக்கையே பிடி, ஆக்ஷன் எடு. நீ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சாய்பாபா உன்னை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு போகிறாரு. அன்பான சாய்பக்தரே, இப்போது ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து கண்களை மெதுவாக மூடு. உன் மூச்சை கவனிக்க, உன் மனசை அமைதியாக வைக்க. இந்த வார்த்தைகள் சாய்பாபா உன்னோட சொல்கிறார். கவனமாக கேளு. நீ குழப்பத்தில் இல்லை, நீ வழிகாட்டப்படுகிற. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கேன். நீ எடுக்கும் முடிவு உன் நலனுக்காக தான் இருக்கும். நீ இதுவரை சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். உன்னை கைவிடலை. இப்போது நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். நீ ஒரே ஒரு முடிவு மட்டும் எடு. உன்னோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். இப்போதும் மனசில் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இரு. நான் பயப்பட மாட்டேன். நான் என்னை நம்புகிறேன். சாய்பாபா என்ன வழி நடத்துகிறார். என் வாழ்க்கை நல்லபடியாக மாறுது. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. இந்த அமைதி, இந்த நம்பிக்கை, இதை பிடிச்சி கொண்டு போ. நீ இப்போதே எடுத்த முடிவு உன் வாழ்க்கையே மாற்றும். இந்த பதிவு உன் கண்ணுக்கு வந்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது சாய்பாபா உன்கிட்ட பேசும் ஒரு வழி. இப்போது இந்த குழப்பம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். உன் மனசுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். நினைவில் வச்சுக்கோ, நீ தனியாக இல்லை. சாய்பாபா எப்போதும் உன்னோட இருக்கார். நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவுக்கும் அவர் உன்னை வழி நடத்துவார். இந்த பதிவு உனக்கு உதவிச்சுன்னா கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு சொல்லு. மனசுக்குள்ளே இருக்கும் ஆசையையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணு. அன்பான சாய் பக்தரே, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாய்பாபா உன்னை காப்பாற்றுவார். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.